அந்த மாதிரி மற்ற மாநிலத்துக்கு அப்படின்றப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுக்குறாரு, அதுவே நம்ம மாநிலத்துக்குன்னா வேண்டாம் ஆதரவு கொடுக்கல. ஒட்டுமொத்தமா அவங்க இதே ராகுல் காந்தி தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு. ஆனா ஓட்டு லிஸ்ட்ல குளறுபடி இருக்குன்னு சொல்றாரு. அவங்கதான ஊடு கூட வராங்க. இதெல்லாம் வேணும்னே இந்த மோடி அரசு நாசமா போகத்தான் போகுது. இது ஆனா ஒண்ணுங்க, அண்ணனை பொறுத்த வரைக்கும் 11 வருஷமா இதைத்தான் சொல்லி நிற்கிறாரு. இந்த ஒரு படத்துல எஸ் சந்திரன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் வருவாரு, நாசமா போ அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க, நீ நல்லா இருன்னு சொன்னா அவன் நாசமா போயிடுவான். அதனால அண்ணனுக்கு அந்த ராசி அப்படி ராகுல் காந்தி எப்படி கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி தான். போய் கிடையாது, நிஜம்தான். நான் டேட்டாவோட தான் பேசிட்டு இருக்கேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம்னு சொல்லி ராகுல் காந்தி வீடு வீடா போய் கண்டுபிடிச்சு சொன்ன வார்த்தை அது. ராகுல் காந்தி ஊடு ஊடா போய் கண்டுபிடிச்சு சொல்லல, அவர் சொன்னது டுபாக்கூர்னு ஊடு ஊடா போய் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காங்க மீடியால. அந்த படம் சுறாவானே தியேட்டர்லயே ஓடல. அப்புறம் புலின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது யாரை குறை சொல்லுவீங்க நீங்க? தியேட்டர்ல மூட்டை பூச்சி கட்சிது, அதனால ரசிகர்கள் வரல அப்படின்னு போறீங்களா? டிவிகே பாஜக ஏடிஎம்கே சேரும் போது வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலதான் திமுகவுக்கு ஒரு பதற்றம். குக்க செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தீபிகா சார். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்ற பெயர்ல உண்மையான வாக்காளர்கள் கூட நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திமுக ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. நிஜமாவே இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப உண்மையான வாக்காளர்கள் கூட நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்போ போலியான வாக்காளர்களை நிச்சயமா நீக்கிடுவாங்க அப்படின்றது அப்படி புரியுது நமக்கு இல்லையா? இந்த வாக்காளர் பட்டியலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. உங்க புள்ளி கூட்டணியில இந்த ஐயாவுடைய தலைவர் அவர்கள் முன்மொழிந்த பாரதத்தின் பிரதமராக வரப்போகின்றார் அப்படின்னு சொன்ன இந்த இளைஞர்களின் ஐடியல் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் தான் ஊரா போய் சொல்லி நிற்கிறார். இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குது, அந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட் விடாம சொல்லி நிற்கிறார். ஆனா பாருங்க, பாரபட்சம் இல்லை. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளும் மாநிலம் அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்துட்டார், ஹரியானால அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ சரிங்க, எல்லா இடத்துலயும் ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுவோம்னா அதை ஒத்துக்க மாட்டோம். என்னங்க நியாயம் அது? இது தப்புன்றீங்க. பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் வருது, உடனே ஒரு பையன் சார் இந்த பாருங்க இந்த 4 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ். அப்ப என்ன பண்ணணும்? அப்படியா தம்பி, சரி ரைட்டு, நான் கொஸ்டின் பேப்பரை சரி பண்ணிட்டு அதெல்லாம் சரி பண்ணக்கூடாது. நாங்கடா அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டீங்க, அதனால தான் பாருங்க உங்க டியூஷன்ல படிக்கிற பசங்க மட்டும் பாஸ் பண்ண நாங்களாம் ஃபெயில் ஆகிக்கிறோம். சரிடா, அப்ப கொஸ்டின் பேப்பரை சரி பண்ண அதெல்லாம் சரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மற்ற மாநிலத்துக்கு அப்படின்றப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுக்குறாரு, அதுவே நம்ம மாநிலத்துக்குன்னா வேண்டாம் ஆதரவு கொடுக்கல. ஒட்டுமொத்தமா அவங்க இதே ராகுல் காந்தி தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு. ஆனா ஓட்டு லிஸ்ட்ல குளறுபடி இருக்குன்னு சொல்றாரு. சரிங்க, குளறுபடி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, முதல்ல அது குளறுபடியே கிடையாது. ஹரியானா விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். இவர் பாட்டுக்கு எங்கேயோ ஸ்டாக் போட்டோகிராஃப் இதை பார்த்து ஏதோ போட்டோஷாப் பண்ணிட்டாங்கன்றாங்க. கடைசியில் அந்த இடத்துல நிஜமாவே அந்த பேர்ல பெண்கள் இருக்காங்க, நாங்க ஒரு ஓட்டு தான் போட்டோம் அப்படின்றாங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரே வீட்டுல 55 ஓட்டா, 500 பேர்லாம் இருக்கிறது, 650 இன்னொரு வீடு. அதுக்கப்புறம் நான் வரேன். அந்த 55 என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம அண்ணன் மாதிரி, அண்ணன் உனக்கு ஒரு 85 வயசு இருக்குமா கோச்சிக்காதீங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர், அவங்க 8-9 பேரும் அண்ணன் தம்பிங்க, எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமா இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் தம்பி அவங்க பசங்க அப்படின்ட்டு 55 பேர் இருக்காங்க. ஓட்டு போடுறவங்க மட்டும் ஒரே வீடு. அது குடும்பம் பெருசாக அப்படியே கட்டின்னு வந்துக்கிறாங்க. ஸோ அந்த 55 பேர் அங்கேயே தான் இருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் இது இப்போ நான் போன எலெக்ஷன் போது கூட பார்த்தேன், ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே தமிழ்நாட்டில் வண்டி கட்டின்னு போவாங்களாம் ஓட்டு போகிறதுக்கு. அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன், வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் வரும்போது அவங்களுக்கு தான் முதல் மரியாதையாம். ஏன்னா ஒரே வீட்டில் 120 ஓட்டு இருக்குது அப்படின்னா சும்மாவா, அப்படியே லம்பாடிலாம்ல, அதுக்காக. ஸோ அந்த மாதிரி எங்கள் கூட்டு குடும்பம் 55 அப்படின்றது அடிபட்டு போச்சு. அடுத்தது 650 ஓட்டு ஒரே நம்பர்ல அப்படின்னாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பெரிய காலனி, 200 வீடு இருக்குதான், ஏதோ கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஆனா ஒரே நம்பர் கொடுத்து போட்டாங்களாம். அங்க அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அங்க ஒரு ஸ்கூலே பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. 200 வீடுன்னா அப்போ அதுல எத்தனை பசங்க இருப்பாங்க பார்த்தேன். இப்பெல்லாம் அந்த கேட்டட் கம்யூனிட்டி போது எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அப்படிதானே சொல்றாங்க. அந்த மாதிரி வச்சு நடத்தின்னு இருக்கிறாங்க. ஒரே நம்பர் தாங்க குத்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி எல்லாம் வந்து ஓட்சோரி நடந்துக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஏரியால காங்கிரஸுக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்குதான். என்னங்க நியாயம் அது? இப்போ நீங்க இது கூடாதுன்னு சொன்னா எதுக்கு கூடாதுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்றாங்க, மழை வருது, மழை பெய்யும் போது ரோட்டுல நீங்க வந்து இந்த தாரை கொட்டது, சிமெண்ட் கொட்டது இதெல்லாம் செய்வே இல்லையா? மழை பெய்யும் போது இதெல்லாம் செய்தால் ரோடு தாங்காது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பள்ளிக்கரணெல்லாம் மழை பெஞ்சுன்னு அங்க சிமெண்ட் போனாங்க. மழை காலங்கள்ல வந்து தார் சாலை எல்லாம் அமைக்க கூடாது. ஆனா பள்ளிக்கரணெல்லாம் போட்டதை நான் காமிக்கவா? மழை காலத்துல வந்து தாலுகா ஆபீஸ்லாம் நடக்காதா? ரேஷன் இருக்காதா? ஜனங்க வந்து சாப்பிட மாட்டாங்களா? எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா மழை காலத்துல? அது சரி, அண்ணன் மாதிரி இருக்கும்போது மழை காலத்துல வந்து ரோட்ல எங்க போறது கரெக்டு, அதை சொன்னா அண்ணனுக்கு கோவம் வரும். அதுக்காக என்ன அரசு இயந்திரமே முடங்கி விட்டதா? டைம் கொடுத்துக்கிறாங்கல்ல, மே மாதம் ஏப்ரல் எண்டு அப்போ தானே எலெக்ஷன் வரப்போகுது, இதை வந்து செக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் விட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி டிராஃப்ட் ரோலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊடு விட்டு ஊடு மாதிரி வந்தவங்க, கூடு விட்டு கூடு பாயறத விட நீங்கள் ஊடு விட்டு ஊடு போகிறது நிறைய இருக்குதுங்க. அது பெரும்பாலும் அதை வந்து இதெல்லாம் நம்ம அங்கே போய் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுடுறது. அதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க அப்படின்வாங்க. அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருக்கணும் அப்படின்னு அதை மாற்றிட்டு போங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க. ஏங்க இவங்க கிட்ட இல்லாத நிர்வாகிகளா பூத் லெவல்ல அவங்க வந்து டிராஃப்ட் ரோல பார்த்துட்டு என்ன பாவம் பேர் இல்லையா, ரைட்டு இருந்தா சேரு முடிஞ்சு போச்சு. இதுன்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா? அவர் ஏதோ வாய் வீணா ஏதோ பேசிட்டு இருக்காருமா. நான் என்னுடைய அனுபவத்துல எங்க வீட்டுல யானை, என் பையன், மருமக 3 பேர் தான். எங்க 3 பேர் ஓட்டுல 2 ஓட்டு வந்து எங்க வீட்டு நம்பர்ல இருக்கு, எங்க பிளாக்ல. என் மருமக ஓட்டு மட்டும் அடுத்த பிளாக்ல இருக்கு. அதை மாற்ற சொல்லி ஒரு 16 தடவை வந்து ஃபார்ம் நம்பர் 16 வந்து 6 கொடுத்தாச்சு. அதுக்கு இன்னும் அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன், பண்ணலை. நான் ஒரு தேசிய கட்சியில் நான் வந்து பொறுப்பில் இருக்கும்போது நான் இங்கே அந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து இதை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் அட்டன் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி 16 தடவை கொடுத்தேன், ஒன்றும் ஆகலை, இது 17 தடவையாக நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் ஸ்டேட்டு காமாட்சி நாயுடுவா கஜினி முகமதுவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். யார்கிட்ட? சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் இந்தியா, அவர்கிட்ட கொடுத்தேன். சரி, இப்போ இதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு தானே இந்த விஷயம் இதெல்லாம் அதைத்தான் சொல்றேன். இப்ப எதுக்கு சொல்லி வரேன்னு கேளு. அதை சரிஞ்சு கொடுத்தேன். ஆனா இந்த நிமிஷம் வரை மாத்தவே இல்லை. இது நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இதுவரை மாத்தலை. இதுக்கு நேற்றுக்கு முந்தா நாள் நான் போய் ஒரு 1000 பேருக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பதிஞ்சோம். அப்படி பதியும் போது ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கோ அதைத்தான் பதியணும். ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறத தான் பதியணும். அந்த இப்போ சப்போஸ் நாங்கள் வந்து இந்த வீட்டில் அவங்க வாழ்கிறாங்கன்னா இந்த வீட்டு அட்ரஸ் போடக்கூடாது, அது அந்த தீபா பிளாக் அட்ரஸை தான் போடணும், மஞ்சு பிளாக் அட்ரஸை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இது இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கே நான் வந்து 20 வருஷமா இக்லாடிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், சாதாரணமாக எலெக்ஷன் கமிஷன் உடனே மாற்றங்களை எல்லாம் எழுதி கொடுத்த உடனே மாற்றம் பண்ணிடுவானா? பண்ணவே மாட்டாம்மா. ஏன்னா அங்கேயும் நம்ம ஆளு தானே உட்காந்துருப்பான். வரேன். இப்போ அண்ணன் சொன்னாரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னாரு. ஒரு நேம் இந்த அதிகாரிகள்லாம் இப்பவும் வராங்கல்ல? ஆமா, எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்? அதெல்லாம் நான் அப்போ உங்க மாநில அதிகாரிகள் இந்த லட்சணத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு மிக்க நன்றி. அடுத்ததுக்கு வரேன். இப்போ சொன்னாங்கல்ல இதெல்லாம் வந்து 5 வருஷம் கொடுக்குறேன் 20 வருஷம் கொடுக்குறேன்னு. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து 21 வந்து இங்கேருந்து அங்கே வீடு மாற்றிக்கிட்டு போனேன். போன உடனே நமக்கு தான் வந்து வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ரைட்டு நேம் சேஞ்ச் இது அட்ரஸ் சேஞ்ச் செய்வது எப்படி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனில் போனால் அவங்களே சொன்னாங்க ஃபார்ம் 6 கொடுங்க அப்படின்னாங்க. நான் முன்னாடி அங்கே இருந்தேன். அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து அதில் வந்து இந்த பார்ட்டில் என் பேர் இருந்தது. சார் இப்போ ஓட்டர் ஐடி கொடுத்த உடனே அதுவே வந்துடும். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அதோ ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு நான் போட்டேங்க. ஏதோ அக்செப்டட்னு வந்தது. ஒரு 5 நாள் என்னவோ ஆயிருக்கும். திடீர்னு ரெஜிஸ்டர் போஸ்ட் வருது, ஸ்பீட் போஸ்ட்டாக ஏதோ ஒன்று வந்தது, வீட்டுக்கு கையெழுத்து வாங்கின்னு கொடுத்தாங்க. பார்த்தா புது அட்ரஸில் எனக்கு புதுசாக, அது ஃபோட்டோ வேற கேட்டாங்க, புதுசாக கார்டு பிரிண்ட் பண்ணி எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வந்துச்சு. நான் 24 அங்கே தான் புது இடத்துல தான் நான் ஓட்டு போட்டேன். நான் அதில் என்னன்னா, நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு பெரிய காலனிங்க.
அதுல வந்து சில பேருக்கு அங்க இருக்குது ஒரு 3.5 கிலோமீட்டர்ல, எனக்கு பக்கத்துலயே மாட்டிக்கிச்சு. ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், ஒரே இது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி 400-450 வீடு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பெருவாரியான ஆளுங்களுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போட்டுக்கிறாங்க. எனக்கு மட்டும் பக்கத்துல வந்துச்சு. எல்லாம் என்ன கேட்டாங்க, இப்போ அண்ணன் சொன்னாரு அது மாதிரிதான் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவனுக்கு 4 கிலோமீட்டர், எனக்கு இங்க. காரணம் என்னன்னா அவங்க அதை செலக்ட் பண்ணும்போது அந்த பின்கோடுல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த 2 பின்கோடு அப்படின்னு அடுத்தது அந்த கிராமம் அந்த பகுதி அப்படின்னும் போது அதை அவங்க தவறா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னா, இந்த பேர் போட்டீங்கன்னா அங்க வரும், அந்த பேர் போட்டா இங்க வரும். நான் கரெக்டா போட்டா எனக்கு பக்கத்துல வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க தொகுதி விட்டு தொகுதி மாறுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஒரே தொகுதியிலேயே நீங்க வந்து இங்கேருந்து அங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அண்ணன் சொன்னாரு இந்த பிளாக் அந்த பிளாக் அப்படின்னு, அதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ நீங்க வந்து கலைஞர் தெருவில் இருக்கீங்க, இப்ப நாளைக்கு வந்து அண்ணா தெருக்கு போறீங்க அப்படின்னா அப்ப இடம் மாறுது. இந்த தெருல இருந்து அந்த தெரு அப்படின்னும் போது அதுக்கு மேபி வேற பூத் இருக்கும். அப்ப அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சார் நான் கலைஞர் தெருல தான் இருக்கேன், இந்த காலனில தான் இருக்கேன், இதுல 8ஆம் நம்பர் வீட்ல இருந்து 10ஆம் நம்பர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, தம்பி 2த்துக்குமே ஒரே பூத்து தான், இதுக்கு நான் எப்படி மாத்த முடியும், இதுக்கு ப்ரொவிஷன் இல்லையே அப்படின்னு வாங்க. புரியுதுங்களா? தப்ப நம்ம கிட்ட வச்சுக்கின்னு அதுலயும் மாநில அரசு அதிகாரிகள் தான் இதை பண்றாங்க. அப்ப மாநில அரசு அதிகாரிகள் சரியாக வேலை செய்வதில்லை அப்படின்னு அண்ணன் சொல்றாரா? சொல்லுங்க. அரசு அதிகாரிகளா வேலையை செய்யறது இல்ல சொல்லுவாரா? அவங்க எல்லாம் வேஸ்ட் சொல்லுவாரா? சொல்லுங்க, நான் அப்படியே ஒத்துக்கிறேன். இல்ல இது எல்லாமே திமிர் பிடிச்ச பசங்க, எல்லாமே ஒழுங்கா ஒரு ரிஜிஸ்டரை கொண்டுட்டு வந்து ஒரு தேர்தல் வாக்காளர் இது எடுக்கும் போதே நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே அட்ரஸ்ல தானே கொடுக்குறோம். ஒரு அட்ரஸ்ல கொடுத்தாது இன்னொரு அட்ரஸுக்கு எப்படி ஒருத்திக்கு மட்டும் அங்க போகும்? அப்ப அது அவங்களுடைய ஸ்லாக்னஸ் தானே. சரி, அந்த ஸ்லாக்னஸ் நான் இத்தனை வருஷமா ஒவ்வொரு தடவையும் ஃபார்ம் நம்பர் 6 ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ல, அப்பயாவது சேஞ்ச் பண்ணணும்ல, அதையும் சேஞ்ச் பண்ணல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தேர்தல் அதாவது அரசு ஊழியர்கள் இல்லம்மா, பாருமா, தமிழக அரசு ஊழியர்கள் திமிரு பிடித்தவர்கள். அண்ணன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, அதை முதல்ல போடுங்க. பாருங்க, அரசு ஊழியர்கள் யாரு கண்ட்ரோல்ல வேலை பாக்குறாங்க? தேர்தல் கமிஷனர். தேர்தல் கமிஷனர் சரியில்லை, நீங்க மாத்திரம் இங்க போலீஸ் சரியில்லைன்னா உடனே சிஎம்க்கு போறீங்கல்ல, அது மாதிரி இங்க வந்து யாரு சரியில்லை? தேர்தல் கமிஷனர் சரியில்லை. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்பாயிண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க சிஇசிக்கு நேரா போயிடாதீங்க. இங்க இந்த ஓட்டர் லிஸ்ட் பண்றது வந்து மாநில அரசு அதிகாரிகள். அத ஞாபகம் வச்சு பேசுறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு. பஞ்சாயத்து தேர்தலை நடத்துவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். அவ்வளவுதான். இங்க ஓட்டர் லிஸ்ட் யார் பண்றாங்க? மாநில அரசு அதிகாரிகள். மாநில அரசு அதிகாரியை நீங்க கேக்குறீங்க, நாங்க உங்களுக்கு டெம்பரரியா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதானே. அவங்க தான ஊடு கூட வராங்க. கரெக்ட்டா வரும். அவங்க தான ஊடு கூட வராங்க. இதெல்லாம் வந்து வேணும்னே வந்து இந்த மோடி அரசு நாசமா போகத்தான் போகுது. இது ஆனா ஒண்ணுங்க, அண்ணனை பொறுத்த வரைக்கும் 11 வருஷமா இதைத்தான் சொல்லி நிற்கிறாரு. இந்த ஒரு படத்துல எஸ் சந்திரன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் வருவார், நாசமா போ அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க, நீ நல்லா இருன்னு சொன்னா அவன் நாசமா போயிடுவான். அதனால அண்ணனுக்கு வந்து அந்த ராசி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல அவங்க ஜெயிச்சுனே இருக்க போறாங்க. நீங்க அப்படியே சொல்லிட்டு இருங்கண்ணே. சரி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க திமுக கிட்ட. நீங்க எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறீங்க, ஆனா கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 4739 வாக்குகள் போலி வாக்குகளா இருக்கு. இதை கண்டுபிடிக்கணுமா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தானே ஆகணும். அப்ப நீங்க இவ்வளவு நாளா இது வேணும்ன்றதுக்காக தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. உனக்கு அம்மா தான், அந்த அம்மாவுக்கு அம்மா தான், இரண்டாம் அம்மா. என்ன அது பெரியம்மா, அத சொல்லணும், இரண்டாம் அம்மா. அம்மா இது இந்த போலி வாக்காளர்னு எப்படி கண்டுபிடிச்சிச்சு? ராகுல் காந்தி எப்படி கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி தான். போய் கிடையாது, நிஜம்தான். நான் வந்து டேட்டாவோட தான் பேசிட்டு இருக்கேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி வீடு வீடா போய் கண்டுபிடிச்சு சொன்ன வார்த்தை அது. ராகுல் காந்தி ஊடு ஊடா போய் கண்டுபிடிச்சு சொல்லல, அவர் சொன்னது டுபாக்கூர்னு ஊடு ஊடா போய் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காங்க மீடியால. சும்மா இருங்க சார். என்ன சும்மா இருங்க சார்? கொலிக்கிறீங்க. ஓவராலா கொலிக்கிறீங்க. நீங்க நிதானமா கொலிச்சீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாரு, நிர்மலா சீதாராமனுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு நப்பாசை, எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மா ஐயரம்மா பாக்குது. ஆனா அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏற்கனவே இந்த தம்பி ரொம்ப சேட்டை பண்ணாரு. யாரு?
அண்ணாமலை. சரின்னு அவரை தான் கழட்டி விட்டாச்சு. சரி அடுத்து யாரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு அம்மாஞ்சியை கொண்டு வந்து இப்போ போட்டாச்சு. ஆனால் கூட்டணிக்கும் விஜயும் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கூட்டணி போனதா எந்த ஒரு செய்திகளும் வெளியாகலையே. அதெல்லாம் அண்ணனுடைய டுபாக்கூர் செய்திகள் ஒண்ணு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. சார் இந்த மாதிரி காமெடி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. நாங்கள் டுபாகுரா சொல்கிறோமா உண்மையை சொல்கிறோமாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். அதைத்தான் நானும் சொல்றேன். செய்திகள் வெளியானா மட்டும் தான் அதை நம்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி வர என்ன யாரு நான் தான் சொல்றேன்ல இது செய்தி தானே, அப்புறம் என்ன இது செய்தி கிடையாது, இல்ல அதிகாரப்பூர்வமா செய்தி. அதிகாரப்பூர்வமா அவரு அண்ணன் கிட்ட அதிகாரம் இருக்குதுங்க. அவரு அங்க வந்து பனையூர்ல லெட்டர் பேர்ல டைப் பண்ணி நான் இங்கதான் இருக்கேன் அந்த பிரஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது சந்தேகம்னா ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஐடி விங்கோ நீங்க விஜய்க்கு ஐடி விங்கும் இல்ல வேற விங்கும் இல்ல அதெல்லாம் நடக்கும். பொறுத்து அண்ணன் வந்து உளவுத்துறையில இருக்காரு, பொறுத்திருந்து பாருங்க. அதனால அவர் வந்து இந்த ஹேக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி அவங்க ஐடி விங்கே ஹேக் பண்ணி அதெல்லாம் ஒரு தகவல் எடுத்து சொல்றாரு. அப்படி வந்து ஐடி சார் இதெல்லாம் ஐடி விங் தகவல் இல்ல சார், இதெல்லாம் தனிப்பட்ட முறையில டெல்லி சர்க்கார் வந்து விஜய் கூட பேசி. ஓ கரெக்ட், பனையூர்ல போல அண்ணனுடைய உளவுத்துறை அப்படின்றது வந்து டெல்லி வரைக்கும் போகுது. ஸோ டெல்லி வரைக்கும் அண்ணன் வந்து ஒரு உளவாளி அனுப்பிச்சு அவர் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த கருப்பு கோட்டு கருப்பு தொப்பிலாம் போட்டுக்கினே அங்க அமித்ஷா என்ன பேசினார் அப்படிதானே. ஏதோ நான் தான் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறேன்னு பார்த்தா அண்ணா அது போடாமையே சிறப்பா செயல்படுறார் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா சார், அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனா அவரோட படத்தையே வந்து சன்னு தான் வச்சிருக்கு. அப்ப என்னதான் இவர் எதிர்த்தாலும் அவங்கள விமர்சனம் பண்ணாலும் கடைசியில அவங்க கிட்டயே போய் சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அண்ணனோட கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொன்ன பதிலையே சொல்லவா, கொள்கை வேற வியாபாரம் வேற. கரெக்ட் தானே? உண்மைதான் உண்மைதான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் விற்க முடியும், அதுக்காக உங்களுக்கு எல்லாம் வித்துட முடியுமா? நானு எங்களுக்கு தேவை காசு. கொள்கையெல்லாம் பத்தி நீங்க பேசி நிக்கிறீங்க, கொள்கை தலைவர்னு நாங்க சொல்லுவோம். 2 இட்லிக்கு மேல 3வது இட்லி சாப்பிட்டா அது வந்து அவனுக்கு செய்யற துரோகம்னு சொல்லுவோம். ஆனா நாங்க மட்டும் என்ன பண்ணோம், அம்மா பெரிய காம்பவுண்ட் சோறு கட்டின்னு எங்க வீட்டுல என்ன இருக்குதுன்னே யாருக்கும் தெரியக்கூடாது. எங்க கார் பாத்தீங்கல்ல, அதுக்கு வரியே எத்தனை லட்சம். என்னென்ன ஏங்க அவங்க கிட்ட ஒரு சைக்கிள் கூட இல்லை. அன்னைக்கு அவர் பனையூர் இல்லத்திலிருந்து இங்க போகிறார் அப்படின்னு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. ஓட்டு போட ஓட்டு போடுறதுக்கு இல்லை, இப்ப ரீசெண்டா பின்னாடி பார்த்தா ஒரு சைக்கிள்ல போறாரு. அப்போ நான் கேட்பேனா இல்லையா, 2 இட்லிக்கே நீங்க இவ்வளவு ஒரு விளக்கம் சொன்னீங்களே, நீங்க இவ்வளோ பெரிய காரு அதுக்கு வந்து டாக்ஸே அவ்வளோ லட்சம் சொல்றாங்க, அதை கூட கட்ட மாட்டோம், நீங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போனீங்க, அந்த வக்கீலுக்கு எவ்வளவு லட்சம் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆள் பாவம் பின்னாடி எங்க வேலை பார்க்கறா தெரியல, செக்யூரிட்டி வேலை பார்க்கறாரா இல்ல டெலிவரி வேலை பார்க்கறாரான்னு தெரியல, சைக்கிள்ல போறாரு. அவருக்கு ஒரு மப்பட்டு வாங்கி கொடுக்க கூடாதா? நீங்க அந்த வரி இந்த அட்லீஸ்ட் அந்த வக்கீலுக்கு கொடுக்குற ஃபீஸ்ல ஒரு 100% குத்துந்தா கூட அந்த ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்புறம் நீங்க கம்யூனிசம் பேசுறீங்களா? இதுதான் கொள்கை வேற வியாபாரம் வேற. அப்ப சன் டிவிக்கு வித்தார் அப்படின்னா சோ வாட், எங்களுக்கு தேவை காசு. அப்ப வந்து நான் நடிகன், இப்ப வந்து நான் அரசியல்வாதி. அவர் ஒன்றும் அரசியல்வாதி ஆகல, அது வேற விஷயம். இன்னும் வந்து சினிமா நடிகராக தான் இருக்காரு அவரு. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் உங்களுக்கு? இவ்வளோலாம் பேசிட்டு குடும்பமே சேர்ந்து கொள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏங்க அவங்களுக்கு விற்கிறீங்க? அதை வித்ததா சொன்னது உண்மையாக இருந்தா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓடிடி வந்து இந்த 1 இயர்க்கான ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து டைம் இல்லைன்றதுக்காக சேட்டலைட்டுக்கு ஜனநாயகன் படம் வந்து விற்கும் போது அது சன்னு தான் வாங்கியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுதான் ஏன் விற்கிறீங்க நான் கேட்கிறேன். நானு அவங்க தான் உங்களுடைய வந்து என்னென்ன அரசியல் எதிரி என்ன? ஆமா, அவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி. அவங்க கிட்ட போய் நீங்க வித்துனுக்குறீங்க. ஏன் வேற இடமே கிடைக்கலையா? வேற சேனலே இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல, ப்ரொடக்ஷன் மொத்தமும் திமுக கிட்ட இருக்கு, சினிமாவை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. நீங்க எங்க சுத்தி போனாலுமே வந்து கடைசியா அந்த சன் பிக்சர் கிட்ட இல்ல ரெட் ஜெயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து விற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா? வேற சேனலே இல்லையா? சன் டிவி மட்டும் தான் தமிழ்ல பாக்குறாங்களா? எவ்வளவு இருக்கு, ஜி டிவி இருக்கு, ஸ்டார் டிவி இருக்கு. ஆல்ரெடி கோட் படம் கொடுத்தப்ப அவருக்கு அந்த அளவுக்கு வசூல் ஆகல, அதாவது டிஆர்பி வரல, அதனால அவங்க இதை வந்து மாத்ததாவும். படம் நல்லா இருந்தாதான் டிஆர்பி வரும், சேனலுக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது. நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் எடுத்துக்காங்க, எந்த சேனல்ல போட்டிருந்தாலும் ஜனங்க பாத்துருக்க போறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்ச நாளா நிறுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் திருப்பி ஒரு படம் வரும். அந்த படம் எப்ப வந்தாலும் நான் உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். இது வரைக்கும் என்ன கேட்டா உலக தொலைக்காட்சிகளில் 10,238வது தடவையாக என்ன படம் தெரியுமா அது?
சிங்காரவேலன். எப்ப பார்த்தாலும் அந்த படத்தை போட்டு இருப்பாங்க. என்னண்ணே எங்க போட்டாலும் நான் பார்ப்பேன். அப்படியே சேனல்ல திருப்பினே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல சிங்காரவேலனோட நான் பார்ப்பேன். இப்பதான் கொஞ்ச நாளா நிறுத்தி வச்சிருக்காங்க. மேபி மானியமா ஆரம்பிச்ச பிறகு நிறுத்தி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா எதுல போட்டாலும் ஓடும். படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து இலவசமா போட்டு காமிச்சாலே ஓடவும். ஓ அந்த என்ன படம் சுறாவானே தியேட்டர்லயே ஓடல. அப்புறம் புலின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது யாரை குறை சொல்லுவீங்க? நீங்க தியேட்டர்ல மூட்டை பூச்சி கட்சிது, அதனால வந்து ரசிகர்கள் வரல அப்படின்னு போறீங்களா? படம் சரியா இல்ல, அதனால மக்கள் படம் நல்லா இருந்ததுன்னா எதுல போட்டாலும் ஓடுங்க. நீ அங்க போட்டோம் இங்க போட்டோம்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தியேட்டர்ல ஓடிச்சு அது ரொம்ப எனக்கு சொல்லுங்க. இல்ல ஏன்னா தியேட்டர்ல ஓடின ஒரு படத்தை இங்க போட்ட உடனே உக்காந்துச்சு அப்படின்றா சொன்னா கூட பரவாயில்ல. அது நீங்க வந்து இப்ப சில படங்கள்லாம் யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதில் படத்தை நல்லா எடுங்க, அதுக்கப்புறமா நீங்க சேனலை குறை சொல்லலாம். சார் இப்போ இந்த விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா விஜய் உடனே திமுக கூட லிங்க் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேனே, ஐயா வந்து அவருக்கு இன்னும் காது கெட்டல போல இருக்கு. தாவேகா வந்து அண்ணனுக்கு காது ரொம்ப நீளம், அதனால எட்டிடுச்சு, எனக்கு எட்டல. தாவேகா வந்து கூட்டணி அமைச்சிருச்சு அதிமுகவோட. அது அவங்களோட எத்தனை சீட்டுன்னு அதெல்லாம் இன்னும் பேரிங். யாருன்னு டெப்டி சிஎம்? எடப்பாடி டெப்டி சிஎம்மா இல்ல வந்து விஜய் டெப்டி சிஎம்மா? இல்ல விஜய் தான் வந்து டெப்டி சிஎம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவரு படம்லாம் நடிக்கிறாரு, ஹீரோ. அவரு எப்படிங்க வந்து செகண்ட் ஹீரோவா போவாரு? அது வந்தா தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படமாமா? இல்ல அந்த கூட்டணி. அதுல கூட வந்து சூர்யா தான் செகண்ட் ஹீரோ. அவர் தானே? இவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவர் செகண்ட் ஹீரோவெல்லாம் நடிக்க மாட்டாரு. அப்புறம் அது இன்னொரு படம் என்னமா, நேருக்கு நேர். நேருக்கு நேர் தானே? யாரு நடிச்சிருக்கா சார்? அதுலயும் விஜய் சூர்யா தான் நினைக்கிறேன். ஒரே படம் தானுங்க, 2 பேரும் நடிச்சாங்க. ஒரு படம் தானே? அப்ப அந்த படம் என்னது? நேருக்கு நேர். அது வேற யாரதும் நினைக்கிறேன். நேருக்கு நேர். சரி விடுங்க, எனக்கு அவ்வளவு சினிமா தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோங்க, அவ்வளவுதாங்க. அவர் வந்து டெப்டி சிஎம்லாம் ஆக மாட்டாருங்க. சரிங்க, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பேச்சுவார்த்தை, எல்லாம் தண்ணிக்குள்ள போய் மூச்சை விட்டீங்கன்னா வெளியில முட்டை முட்டையா வந்துரும். பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க தண்ணிக்குள்ள போய் மூச்சு விடுறீங்க, வெளில வந்து மூச்சு விடுங்க. எப்படி தம்மு பத்தலையா தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு? ஆமா ஆமா ஆமா. சார் இப்ப பேசிட்டு இருக்கும்போது அவருமே சொன்னாரு விஜய் வந்து அதிமுகவோட டீலிங் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி. இவர் மட்டும் இல்லாம நிறைய இவர் இவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு. ஏன்னா டிவிகே பாஜக ஏடிஎம்கே சேரும் போது வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலதான் வந்து திமுகவுக்கு ஒரு பதற்றம், எங்க வந்து அவங்க ஆளுங்கட்சி ஆயிட போறாங்கன்னு. எங்களுக்கு அதிமுகல இவருக்கு தம்பி கூட்டணி போனதுனால ஓட்டு சதவீதம் எங்களுக்கு தான் லாபம். ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கிறதுனால 1-2 கிறிஸ்தவன் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண கிறிஸ்தவனுங்கள்லாம் எங்களுக்கு தான் வருவானுங்க, ஓட்டு போடுவானுங்க. அவனுக்கு எவனும் போட மாட்டான். அண்ணே நான் ஒன்று சொல்லிட்டானே, சொல்லுங்க. உங்க வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்றேன்னே. சொல்லுங்க. பாஜக வந்து எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வெளில வந்துட போறாங்களாண்ணே. உங்க கனவெல்லாம் பலிக்காதுன்னே. எங்களுக்கு தேவை என்ன? திமுகவை அகற்ற வேண்டும். நீங்க நல்லா இருந்தா சரி அப்படின்ட்டு நீங்க 2 பேரும் வந்து அலையன்ஸ் வச்சுக்காங்க. இவங்க வெளில வர போறாங்களா? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்ல, இது ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்படிதான் ஆரம்பத்துல இல்ல, இப்ப கடைசியில முடிவு பண்ணிக்கிறாங்களாம். பாத்தீங்களா பாத்தீங்களா? அண்ணன் சைலண்ட் ஆயிட்டாரு. அப்படியே அடியில டர் ஆயிடுச்சு சார். டர்ரு. இப்ப முதல்ல சொன்னார்ல அந்த 2-3 பேரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஐயோ ஒட்டுக்கு அங்க போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் அமித்ஷாவுக்கு உளவுத்துறை இங்க இருந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சுக்கிறாங்க. காமாட்சி நாயுடு இத்தனா போல்தாக, அது என்னமா, அது எனக்கு ஹிந்தி தெரியாது, ரைட் அப்படின்னு அமிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆஹா, அப்ப நம்ம வெளில வந்துட்டோம்னா அண்ணன் காமாட்சி நாயுடு டர் ஆயிட்டாரு அப்படின்னு ரிப்போர்ட் போன உடனே அடுத்த டீலிங் அதான். பாஜக வெளில வந்துட போறாங்க. அதிமுக தாவேகா அவங்களாவது வெளியில போறது. இப்போ கட்சியில கேட்க போறாங்க, சும்மா இருக்க கூடாது, நீ இந்த மாதிரி வாயை வச்சு கலாச்சி அப்படின்னு போறாங்க. தமிழகத்துல வந்துரும்னு தான் பாக்குறாங்க. அவங்க எப்படி சார் இந்த வாய்ப்பை வந்து விட்டுட்டு விலகுறாங்க? அவங்களுக்கு வந்து கட்சியை விட திமுகவை அகற்ற வேண்டும், அதான் முக்கியம். அதானே சொல்லிட்டாங்க. 26 முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, எண்ணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நின்றா என்ன, ஜெயிச்சா என்ன, திமுக வெளில போனோம் அவ்வளவுதானே. அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 26ல அதிமுக தாவேகா ஜெயிச்சு யாரோ ஒருத்தர் சிஎம் யாரோ ஒருத்தர் டெப்டி சிஎம் வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு தியாகி பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் நான் தான் சிஎம் பேசிட்டு இருக்காங்களே. 2026ல களம் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? பாருங்க, சொல்லிக்கிறாங்க சிஎம்னா 2 சிஎம் போடக்கூடாதா? ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர், ஒருத்தர் கேபினெட் மினிஸ்டர். என்னண்ணே 2மே சிஎம் தானே?
ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல அந்த மாதிரி அதே கேபினெட் மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டர்னா சிஎம்னு போட முடியாது. ஏன் போட முடியாது? சிஎம்னு போட ஏன் போட முடியாது? டெப்டி சிஎம்க்கு தான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் கிடையாது. அது கிடையாது, இதுலயும் கிடையாது. சிஎம்னா என்னன்னு கேபினெட் மினிஸ்டர் அவ்வளவுதானே. ஆமா இப்போ முதல்வர் ஒத்துரு தானே. ஆமா அதுல சந்தேகம் இல்ல. இல்ல இல்ல அங்க அந்த காலேஜ்ல போனீங்கன்னா முதல்வர்னு போர்டு போட்டுக்குது ஒரு ரூம் வாசல்ல. அந்த யூனிவர்சிட்டியில முதல்வர்னு போட்டுக்குது. ஆமா அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? Yes. அதுவும் முதல்வர் தானே. எல்லாம் முதல்வர் தான் சார். அவ்வளவுதான். உங்க சிஎம் கேபினெட் மினிஸ்டர் அப்படி சொல்லிட்டு போங்க. இப்போ டெப்டி சிஎம் சொல்றாங்க, டிசிஎம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க சிஎம். ஆமாங்க, அவரும் சிஎம் இவரும் சிஎம். பதவியில இல்லாட்டா கூட அவர் முதல்வர், இவர் மக்கள் முதல்வர்னு சொல்லி இல்லையா? மக்கள் முதல்வர் மட்டும் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு போஸ்ட் இருக்குதா? அப்புறம் அந்த மாதிரி இவர் கேபினெட் மினிஸ்டருங்க, அவர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போங்க. ரெண்டு பேருமே சிஎம் தான். நல்லா இருக்குதுல்ல இது ஐடியா. உடனே இது மாதிரி தானே நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது இந்த மாதிரி விலையில்லா அறிவுபூர்வமான யோசனையா இருக்கு. இப்ப நீங்க சொல்றது எனக்கு தெரியும். பாத்தீங்களா? பாத்தீங்களா? சிஎம்னே சொல்லிட்டு போங்க. என்ன சிஎம்னு சொல்ல அவ்வளவுதானே. அவ்வளவுதான் உங்களுக்கு சிஎம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபை தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.